ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிஷ்ஷஸ். ஈவினிங் டைமில் டீயோடு சேர்த்து ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா தான் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும்னா இந்த ரெசிபீஸ் உங்களுக்கு தான். குறைவான நேரத்தில் எளிமையாக செய்யக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபீஸை தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே 4 வகையான ஸ்நாக் ரெசிபீஸ் இருக்குது, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரெசிபியே பக்காவான ரெசிபி மசாலா பொரி. 10 சேப்பு மிளகாவை 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சு கூடவே 2 பூண்டு பல்லையும் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மசாலா பேஸ்ட்டோட 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை சேர்த்து கலந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக மசாலா பொரியை ரெடி பண்ணிடலாம். 1/4 கப்பு துருவன மாங்காய், 1/4 கப்பு துருவன கேரட்டை சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ண வெங்காயம், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, 1 தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. இது கூடவே 1/4 கப் அளவு வேர்க்கடலையை சேர்த்துக்கங்க. 4 கப் அளவு பொரி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு தேவையான உப்பு, அதுக்கு தேவையான காரத்தை சேர்த்துக்கங்க. சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கறது மாதிரி இருந்தால் 1/2 டீஸ்பூன் மட்டும் காரம் சேர்த்துக்கோங்க. பெரியவங்களுக்காக இருந்தால் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. இந்த மசாலா பேஸ்ட்டில் உள்ள தேங்காயையும் சேர்த்து கலரி விட்டுருங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸை பிழிஞ்சு விட்டுட்டு கலந்து விட்டுருங்க. கடைசியாக தான் நம்ம வச்சுருக்க பொரியை சேர்த்து கலந்து விடணும். முன்னாடியே சேர்த்தோன்னா ரொம்ப சாஃப்டாகிடும். கலந்து விட்டுட்டு உடனே எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். ஒவ்வொரு பைட்டும் செம்மையாக இருக்கும். இந்த வீடியோக்குள்ளே 4 ரெசிபி இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டாக இருக்கும். எந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ஸ்நாக் ரெசிபி மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ். குழந்தைங்களுக்கு பாக்கெட்டில் அடைச்சி வச்சுருக்க சிப்ஸை கொடுக்காம இந்த மாதிரி ஈஸியாக நாமளே வீட்டில் சிப்ஸ் செஞ்சு கொடுத்துடலாம். வாழைக்காய், மரவள்ளிக்கிழங்குலாம் ரொம்ப ஈஸியாக சிப்ஸ் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிழங்க எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பட்டையாகவும் கொஞ்சம் குச்சி மாதிரியும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். சிப்ஸுக்கு தகுந்த மாதிரி மரவள்ளிக்கிழங்க கட் பண்ண பிறகு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் அதில் உள்ள ஈரத்தன்மைலாம் போகும். இல்லைனா கொஞ்சம் ஈரமாக இருந்தால் கூட சிப்ஸ் நிறையா எண்ணெய் குடிச்சிரும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு மரவள்ளிக்கிழங்க உதுத்து விட்டது மாதிரி சேர்த்துக்கோங்க. எல்லா பக்கமும் பரட்டி விட்டு வேக வச்சுக்கோங்க. எண்ணெயில் பொரிஞ்சு வந்த பபுள்ஸ் எல்லாம் நின்ன பிறகு சிப்ஸ் ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். சிப்ஸில் இருக்கிற எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துக்கங்க. பேப்பர் டவலில் சேர்த்து எக்ஸ்ட்ரா இருக்கிற எண்ணெயையும் எடுத்துருங்க. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க சிப்ஸில் கொஞ்சமாக பொரிச்ச கருவேப்பிலை, தேவையான உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேப்பு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு நல்ல ஷேக் கொடுத்துட்டு சாப்பிட்டு பாருங்கள். செம்மையாக இருக்கும். கடையில் வாங்குகிற சிப்ஸ் எல்லாம் ஓரங்கட்டிடுவீங்க. இந்த வீடியோவில் இருக்கிற 4 ரெசிபியுமே ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்த ரெசிபி சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருந்துச்சு, எந்த ரெசிபி குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஸ்நாக் ரெசிபி சத்து மாவு குக்கீஸு. இது என்னோட குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால சத்து மாவு குக்கீஸ்னு பேர் வச்சுருக்கேன். உங்கள் விருப்பம் போல் நீங்கள் பேர் வச்சுக்கலாம். என்ன பேர் வச்சிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். 2 கப் அளவு சத்து மாவுக்கு 1/4 கப்லேருந்து 1/2 கப்பு வர சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 பிஞ்சு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1/4 கப் அளவு துருவன தேங்காவை சேர்த்து கலந்து விட்டுருங்க. இதில் அச்சு வெல்லத்தை பாகு காய்ச்சிட்டு சேர்த்தும் கூட நம்ம செஞ்சுக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணியை சேர்த்து மாவை பிசைஞ்சு விடுங்க. சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் அழுத்தமாக மாவு பிசைஞ்சிக்கோங்க. உருண்டை பிடிச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்குவம் புரியும். உருண்டை பிடிச்சிட்டு உள்ளங்கையில் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், குக்கீஸ் ஷேப் வந்துடும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம், பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். குக்கீஸ் எல்லாம் ரெடியானதும் இட்லி பாத்திரத்தில் தண்ணியை சூடு பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. குக்கீஸை சேர்த்துட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு வேக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சத்து மாவில் குக்கீஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஸ்நாக் ரெசிபி காலிஃப்ளவர் மல்லிகை. காலிஃப்ளவரில் 65 ரெசிபி சாப்பிட்டு உங்களுக்கு போர் அடிச்சதுன்னா இந்த மாதிரி ஒரு மல்லிகை ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். காலிஃப்ளவர் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளான்ச் பண்ணிக்கோங்க. நல்ல சுடு தண்ணியை சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு பிறகு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு க்ரீன் மசாலா ரெடி பண்ணி மல்லிகை ரெசிபி செய்ய போகிறோம். ஒரு கொத்தளவு கொத்தமல்லியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு போதுமான காரத்தை சேர்த்துக்கோங்க. 4 சின்ன துண்டு இஞ்சி, 6 பல்லு பூண்டு சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க.
1 கிலோ அளவுக்கு காலிஃப்ளவருக்கு நம்ம எடுத்துக்கிட்ட பொருட்கள் எல்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அடுத்த இன்க்ரீடியன்ட் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க க்ரீன் மசாலாவை சேர்த்துக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்கோங்க. காலிஃப்ளவரை நம்ம ஏற்கனவே பிளான்ச் பண்ணதுனால தண்ணி அதில் லேசாக இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. மசாலா பொருட்கள் சேர்த்த பிறகு காலிஃப்ளவரில் மசாலா எல்லா பக்கமும் ஒட்டி பிடிக்கிறது மாதிரி கலந்து விட்டுருங்க. மசாலாவை சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுருங்க. இந்த அளவுக்கு மசாலா எல்லா பக்கமும் கலந்துருக்கணும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம ரெடி பண்ண காலிஃப்ளவரை ஒன்றா சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு எல்லா பக்கமும் பிரட்டி வேக வச்சுக்கோங்க. பபுள்ஸ் நின்ன பிறகு எடுத்துருங்க. காலிஃப்ளவர் சாப்பிட்றதுக்கு டிஃப்ரெண்ட்டாக செம்மையாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். Healthy and simple recipe subscribe Samayal Dishes.